ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து தீபாவளி ஃபங்க்ஷனுக்காக சுவாமிநாராயணா டெம்பிள் ஹியூஸ்டனில் இருக்குது, அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அண்ட் இன்றைக்கி தான் நம்ம பிக்சல் 7ஓட அன்பாக்சிங்கும் பண்ணிவிட்டு இந்த ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ சரி, இந்த ஃபோன்லேயே ஒரு குட்டி விலாக் மாதிரி எடுக்கலாமே, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ நான் பேசுகிற எல்லாமே இந்த பிக்சல் 7ஓட இன்பில்ட் மைக்ரோஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறது. அண்ட் நான் ஒன்றும் மைக் எக்ஸ்டர்னல் மைக்லாம் ஒன்றும் யூஸ் பண்ணல. ஸோ எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அண்ட் ஹாப்பி தீபாவளி. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கேட் போட்டாங்க, கூட்ஸ் ட்ரெயின் போயிட்டுருக்கு. சரி, நம்ம அப்படியே பிக்சல் 7 டெஸ்ட் பண்ணலான்ட்டு நம்ம எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்து இங்கே வந்து பார்க் பண்ணியாச்சு. பேப்ஸோட ஓன் பார்க்கிங் லாட் தான். பார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் தான் பேப்ஸு. நம்ம அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா டெம்பிள் வந்துடும். நம்ம டெம்பிளில் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஒரு வழியாக நம்ம அப்படியே நடந்து பார்க்கிங்க்கு தாண்டி இங்கே கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இங்கே அங்கே. ஸோ அதுதான் டெம்பிள். நம்ம கிட்டக்கே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. பிரமுக் சாமி மகாராஜோட 100th பர்த்டே செலிப்ரேஷனுக்காக இந்த இயர் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலு. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா வந்து சுவாமிநாராயணா டெம்பிளில் அந்த லைட்டிங்ஸ் இருக்கும் தீபாவளிக்கு, அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கும். அண்ட் இந்த வருஷம் வந்து ட்ரோனுமே வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க, ட்ரோன் லைட் ஷோ. ஸோ அது வந்து இந்த வருஷம் ஸ்பெஷல். பிரமுக் சுவாமி மகாராஜோட 100th சென்டினல் செலிப்ரேஷனுக்காக இதை பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா வந்து அங்கே ஏகப்பட்ட டிவோஷனல் சாங்ஸ் பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதில் வந்து காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வருன்றனால நான் ஆடியோவை வந்து மியூட் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த வீடியோவை எடிட் பண்ணும்போது வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து ஆக்சுவலாக ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. இது வந்து எக்ஸாக்டாக அந்த டெம்பிளுக்கு முன்னாடி இருக்கும். கரெக்டாக டெம்பிளுக்கு முன்னாடி இருக்கிறது இந்த என்ட்ரன்ஸ் தான். ஆனால் இந்த வழியாக வந்து பப்ளிக் யாரும் வர முடியாது, க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்டு ஒன்று இருக்கும். அந்த பாண்டுக்கு அப்புறம் இந்த என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா சன்செட் ஆகிட்டுருக்கனால அந்த சன்செட் ஆகிற கலர்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் டெம்பிள்லேயும் வந்து லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லைட்டு உங்களுக்கு இப்போ லைட்டாக தான் தெரியும், ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியாது. ஏன்னா சன்செட் ஆகிட்டுருக்கனால ஒன்ஸ் கொஞ்சம் இருட்டாக ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த லைட்டிங்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சம் இருட்டானோன்னு பார்த்துட்ருக்கீங்க, பார்த்திங்கன்னா லைட்ஸ்லாம் எல்லா இடத்துலையுமே போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃபவுண்டைன்ஸ் 2 சைட்லேயுமே இருக்கும், டெம்பிளோட 2 சைட்லேயுமே. அண்ட் டெம்பிள்லேயும் பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். பார்க்குறதுக்கே வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கேமரா குவாலிட்டியும் வந்து ஆக்சுவலாக வந்து 10-bit HDRனு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அதில் தான் எடுத்தேன். அதில் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஃபோனில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஓகேவா, உங்களுக்கு பிக்சல் ஃபோன்லேயே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணுறீங்க, அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த சோஷியல் மீடியா யூடியூபோ இல்லை வந்து எடிட் பண்ணுற கினி மாஸ்டரோ அந்த HDR10 ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒயிட், ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆச்சு. அதனால் நான் கொஞ்சம் வந்து சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்போ கொஞ்சம் ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியுது உங்களுக்கு. அண்ட் ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன் ஹூ ஆர் வாட்சிங். ரெண்டும் சேர்ந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க, தீபாவளிக்கும் நியூ இயருக்கும். அண்ட் 100th பர்த்டே செலிப்ரேஷன் ஃபார் பிரமுக் சாமி மகாராஜ்க்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்மளுக்கு ஃபயர் ஒர்க்ஸ், ட்ரோன் ஷோலாம் ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரோன் வந்து ஃபுல் ஷோஸ் வந்து போட்டிருக்கேன் நம்ம சேனலில். செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ வந்து எஸ்பெஷலி ஃபார் பிக்சல் 7ஓட கேமரா குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி பேசிக்காக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ நான் வந்து இப்போ போட்டுட்ருக்கேன். திஸ் ஷுட் பி ஷார்ட்டர் வீடியோ, பட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பிக்சலில் வீடியோ எடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்ட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ் ஷோ ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் ஷோ முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரோன் ஷோவும் ஆரம்பிக்கும். அதுவும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் மேலே போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, ஸ்கொயர் ஷேப்பில். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 120 ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ப்ரோக்ராமைஸ்டு. அப்படியே ப்ரோக்ராம் பண்ணி யாருமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே போயிட்டு அந்த ஷோவை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுவே அப்படியே கீழே வந்து இறங்கிடுது. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி பார்க்குற மாதிரியே இருந்தது. அந்த ஸ்கொயர் ஷேப்பில் போயிட்டு அதை அப்படியே சுற்றிக்கிட்டே டெம்பிள் மேலே வந்து அப்படியே மேலே போயிட்டு மல்டிப்புள் ஸ்ட்ரக்சர்ஸு, டிவோஷ்னல் ஸ்ட்ரக்சர்ஸு, சுவாமி பிரமுக் மகாராஜ் அவரோட ஸ்ட்ரக்சர் மாதிரிலாம் மேலே போயிட்டு ஃபார்ம் பண்ணி ஒரு டிவோஷ்னல் ட்ரோன் லைட் ஷோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ மேலே போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அது ஸ்ப்ளிட் ஆகிறது பார்க்கும் போதே பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்கொயர் ஷேப்பில் போயிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ளிட் ஆகிட்டு அது அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று ஃபார்ம் பண்ணுது பாருங்கள். ஒரு டெம்பிள் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணுது. ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ராப்பராக லைட்டப் பண்ணி காமிக்குது. ஆனால் அதை ஃபார்ம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைட்டப் பண்ணாது. இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அது லைட்டப் பண்ணி இப்படி காமிக்கும் போது இப்படி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு பாருங்கள். நடுவில் அந்த பாபா சிம்பிள் மாதிரி அந்த முத்திரை மாதிரி காமிச்சிட்டு டெம்பிள் காமிக்குது. உடனே அப்படியே கலைஞ்சி போக ஆரம்பிச்சுட்டு அந்த இன்னொரு ஸ்ட்ரக்சர் அப்படியே ஃபார்ம் பண்ணுது பாருங்கள். இது வந்து அந்த தியானம் பண்ணுற மாதிரி, பிரமுக் சுவாமி மகாராஜ் தியானம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுது. ஃபார்ம் பண்ணோன்னே ஃபுல்லாக லைட்டப் பண்ணி இந்த தலைக்கு பின்னாடி வந்து சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி அந்த ஒளிவட்டம் சுற்றுற மாதிரியே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அண்ட் கேமரா குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. பட் இந்த லைட்டை காமிக்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டாட்ஸ், இந்த லைட்ஸ்லாம் வந்து இந்த லென்ஸ் ஃப்ளேர்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ இந்த லென்ஸ் ஃப்ளேர் தான் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். நான் அங்கே கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஸ்ட்ரக்சரோட லென்ஸ் ஃப்ளேர்லாம் அப்படியே தெரியுது பாருங்கள். ஸோ அதை வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம் கூகுள் இந்த ஃபோனில். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கலைஞ்சி புது ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் டீட்டெயில் வீடியோ வந்து நான் தனியாக போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இதை நம்ம டீட்டெயில்டாக போட்டால் இன்னும் லென்த்தியாக போகும். ஸோ இதை நம்ம ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். இந்த ட்ரோன்ஸ் மொத்தமாக வந்து எல்லா ஸ்ட்ரக்சரும் ஃபார்ம் பண்ணி காமிச்சிட்டு திருப்பி வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்லேயே அப்படியே ஃபார்ம் பண்ணி திருப்பி லேண்ட் ஆன இடத்துலே போயிட்டு, ஸ்டார்ட் ஆன இடத்துலே போயிட்டு லேண்ட் ஆகுது. தீபாவளி இந்த மாதிரி நம்ம டோக்கன் வாங்கிக்கலாம். ஒரு டோக்கனும் ஒரு $1 வாங்கிட்டு நம்ம டோக்கன் வாங்கிக்கலாம். இங்கே ஃபுட் கவுண்டர்ஸில் நம்ம என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். என்ன ஃபுட் வேணுமோ வாங்கிக்கலாம். அந்த பேல்பூரிலாம் வந்து $6 6 டோக்கன், இந்த வடாப்பாவில் 5 டோக்கன், இந்த வடாப்பாவுக்கு 3 டோக்கன், அந்த பக்கம் தோசைக்கெலாம் வந்து 6 டோக்கன் 8 டோக்கன் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம வந்து அந்த டோக்கனை கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வடாப்பா வந்து மொத்தமாக பண்ணிட்டுருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய இந்தியன் மக்கள் வருவாங்க, பார்க்குறதுக்கே வந்து ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும். கேமரா சாம்பிள்ஸும் கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அன்னைக்கு போகிற வழியில் எடுத்ததெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த கேட்டில் ட்ரெயின் போயிட்டுருக்கும்போது எடுத்தது. அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்தது. டைனாமிக் ரேஞ்செல்லாம் பின்னாடி க்ளவுட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இது பேக் கேமராவில் எடுத்தது தான். ஸோ இதுவுமே பேக் கேமராவில் எடுத்தது. அந்த டைனாமிக் ரேஞ்ச் பாருங்கள், லாங்கில் அந்த ஹைலைட்ஸ்லாம் ஒன்றும் ப்ளோன் அவுட் ஆகலை. ஹைலைட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்து கரெக்டாக அந்த டீட்டெயிலெலாம் ப்ராப்பராக ஸ்டோர் ஆகிருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இந்த கோயிலில் ஸ்கல்ப்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் சான்ஸ் கிடைச்சனா கண்டிப்பாக வந்து சுவாமிநாராயணா டெம்பிளை விசிட் பண்ணுங்கள் ஹியூஸ்டனில். கண்டிப்பாக வந்து வருத்தப்பட மாட்டீங்க, டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரிலாம். ஸோ ஹியூஸ்டன் வந்தீங்கன்னா சுவாமிநாராயண டெம்பிள் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு இந்த கேமரா சாம்பிள்ஸும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் வந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுது. நீங்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி
அதை ப்ராசஸ் பண்ணது சம்டைம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், சம்டைம்ஸ் வந்து ஓவர் ப்ராசஸ் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு நான் செல்ஃபி எடுக்கும்போது நல்லா இருக்குன்னு நினச்சிருப்பேன். நல்லா இருந்து எடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் ஹெச்டிஆர் ப்ராசஸ் பண்ணி பார்க்குறதுக்கே மோசமாக இருக்கும். அண்ட் இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஹியூமன் ஃபேஸஸை வந்து ரொம்ப ஹெச்டிஆர் ப்ராசஸ் பண்ணி ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இதெல்லாம் வந்து எடுக்கும் போது எனக்கு வேறு மாதிரி இருந்தது, எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப ப்ராசஸ் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. பட் மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. குட் ஜாப் கூகுள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ட்ரோன் ஷோலாம் வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டு. இது வரைக்கும் வந்து அவங்க ட்ரோன் ஷோ வந்து பண்ணதே கிடையாது. ஃபயர்வொர்க்ஸ் மட்டும்தான், லைட்டிங்ஸ் மட்டும்தான். அண்ட் ட்ரோன் ஷோ வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் இவரோட 100th பர்த்டேக்காக இன்றைக்கி ட்ரோன் ஷோலாம் வந்து ஸ்பெஷல். ஸோ உங்களுக்கு வந்து புதுசாக இருந்திருக்கும். நானே வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்த்தேன் ட்ரோன் ஷோலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹோப் யூ ஆல் என்ஜாய். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை.